கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் மணத்தக்காளி கீரையில் பொரியல் எப்படி செய்கிறேங்கிற பார்த்தலாம். இதுக்கு ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் காஞ்சி வந்ததும் கடுகு உளுந்து பருப்பு போட்டு பொரிஞ்சு வந்ததும் 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வந்ததும் பச்சை மிளகாய் 3 சேர்த்துக்கிறேன். காற்றுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 3 டைம் அலசி வச்ச மணத்தக்காளி கீரையை இதில் சேர்த்துக்கிறேன். சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு கல்லுப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். தண்ணி எதுவும் சேர்க்கல, இதில் இருக்க தண்ணியே போதும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டு மூடி கொஞ்சம் நேரம் விட்டோம் அப்படின்னா தண்ணி பிரிஞ்சு வரும். அப்போ கிளறி கொடுத்துட்டு மறுபடியும் வந்து மூடி போட்டு மூடி ஓரளவுக்கு தண்ணி வற்றினதும் சிம்லேயே வச்சுக்கோங்க. கீரை வெந்து வர வரைக்கும் கிளறி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி சிம்லேயே தான் வச்சுருக்கணும். கீரை வெந்து வந்ததும் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காயை சேர்த்துக்கிறேன். கசப்பு சுவை எதுவும் இருக்காது, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அல்சர் ப்ராப்ளம் இருக்கவங்க, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கவங்க கண்டிப்பாக வந்து இது ரெகுலராக வந்து சேர்த்துட்டு வாங்க. ரொம்பவே நல்ல ரிசல்ட் இருக்கும். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா 1 நிமிஷம் மட்டும் கலந்து இறக்கணும்னா அவ்வளோதான், மணத்தக்காளி கீரை பொரியல் ரெடி ஆயிரும். கொஞ்சம் கூட கசப்பு சுவையே இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.